Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். The open loop transfer function of a system is given by g of s into h of s is equal to 80 divided by s into s plus 2 into s plus 20. Draw the board plot and determine gain margin and phase margin. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 80 டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 20ன்னு இருக்குது. இப்போ எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போர்ட் ப்ளாட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த எஸ் டேர்ம் எப்படி வரணும் அப்படின்னா 1 + எஸ்ஸு அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், எஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குது, அடுத்த டேர்மில் எஸ் ப்ளஸ் 20ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 + எஸ் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டினாமினேட்டரில் எஸ் அப்படியே இருக்கும், இந்த 2வை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஏன் இதை வெளியில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா 1 + எஸ் ஃபார்ம் கொண்டு வரதுக்காக இந்த 2வை வெளியில் எடுக்கிறோம். இப்போ 2வை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே s/2 + 1ன்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் 1 + எஸ் ஃபார்ம் கொண்டு வரதுக்காக 20யை வெளியில் எடுத்துடுறீங்க. 20யை வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், s/20 + 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 20 × 2 வந்து நமக்கு 14 வந்துடும். ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற 80 டிவைடட் பை 40 × s இன்ட்டு s/2 நமக்கு என்ன ஆகும், 0.5 sன்னு வந்துடும். ஸோ அதை வந்து 1 + 0.5 × sன்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி 1 டிவைட் பை 20 0.05. ஸோ அதனால் 1 + 0.05 × sன்னு எழுதியாச்சு. இப்போ 40யை நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணுறப்ப நான் எனக்கு என்ன ஆகும், 2ன்னு வரும். 0 0 கேன்சல் ஆகியும் 4 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை எஸ் இன்ட்டு 1 + 0.5 × s இன்ட்டு 1 + 0.05 × sன்னு வந்துருச்சு. அப்போ இப்போ நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், 1 + s ஃபார்மில் இருக்குது. டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா டேர்மும் வந்து 1 + s ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எஸ்ஸுங்கிற இடத்துல ஜே ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா. ஸோ அப்போ நமக்கு ஜி ஆஃப் ஜே ஒமேகா இன்ட்டு ஹெச் ஆஃப் ஜே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை ஜே ஒமேகா இன்ட்டு 1 + 0.5 × ஜே ஒமேகா இன்ட்டு 1 + 0.05 × ஜே ஒமேகான்னு வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு எப்போவுமே வந்து போர்ட் ப்ளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம 2 ப்ளாட்டை போடணும். ஒன்று மேக்னிடியூட் ப்ளாட்டு, இன்னொன்று ஃபேஸ் ப்ளாட். அப்போ மேக்னிடியூட் ப்ளாட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அந்த டேபிளை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொடுத்துருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் என்ன கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கார்னர் ஃப்ரீக்வன்சி எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 + s டேர்ம் இருக்குல்ல, அந்த இது மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம், இந்த கொடுத்துருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் டோட்டலாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 2 டிவைட் பை ஜே ஒமேகா, இன்னொன்று 1 டிவைட் பை 1 + 0.5 ஜே ஒமேகா, இன்னொன்று 1 டிவைட் பை 1 + 0.05 × ஜே ஒமேகா. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் நான் 2 டிவைடட் பை ஜே ஒமேகா எடுத்துகிட்டு இதோட கார்னர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 + இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டேர்முக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி வராது. இப்போ அடுத்த டேர்ம் எடுத்துக்கணும், 1 டிவைடட் பை 1 + 0.5 ஜே ஒமேகா. இதுக்கு வந்து கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன வரும் அப்படின்னா 1 டிவைடட் பை 0.5. ஸோ இதுக்கு வந்து 2 radian/s. அதே மாதிரி 1 டிவைடட் பை 0.05 வந்து 20 radian/s. எப்போவுமே கார்னர் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூஸை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ்டு வேல்யூ வர மாதிரி எடுத்துக்கணும். ஸோ கார்னர் ஃப்ரீக்வன்சி 1 அதுதான் நம்ம வந்து ωc1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து கார்னர் ஃப்ரீக்வன்சி 2 வந்து ωc2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்.
ஓகேங்களா. ஸோ கார்னர் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா டேபிளை ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு காலம் வந்து என்ன வரும்னா டேர்ம்னு வரும். செகண்ட் காலமில் கார்னர் ஃப்ரீக்வன்சி, இதோட யூனிட் ரேடியன் பர் செகண்டு, அடுத்தது ஸ்லோப்பு டிபி பர் டிகேட், அடுத்து சேஞ்ச் இன் ஸ்லோப் இதுவும் டிபி பர் டிகேட். ஓகே, இப்போ நம்ம டோட்டலாக 3 டேர்ம் இருக்குதுன்னு சொன்னோம். இந்த 3 டேர்மையும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிருங்க. ஸோ இந்த டேர்முக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கார்னர் ஃப்ரீக்வன்சி வராதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் எஸ் டேர்ம் இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்லோப் வந்து -20, சேஞ்ச் இன் ஸ்லோப் வராது, ஏன்னா இதுதான் இனிஷியல், அப்போ சேஞ்ச் எதுவும் நமக்கு தெரியாது, அப்போ டேஷ் போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டேர்மு, ஸோ இதில் கார்னர் ஃப்ரீக்வன்சி 2, ஸோ இங்கேயும் நமக்கு வந்து jω டேர்ம் இருக்கிறதுனால -20. இப்போ இங்கே இது எப்படி எழுதணும் அப்படின்னா -20 -20, அப்போ -20 -40 ஆயிரும். ஓகேங்களா. அடுத்த டேர்ம் எடுத்துக்கிறீங்க, அதோட கார்னர் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ இங்கேயும் நமக்கு டினாமினேட்டரில் jω டேர்ம் இருக்கிறதுனால -20, இங்கே -40, இங்கே இருக்கிற -20, இப்போ -40 -20 நமக்கு -16 வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த டேபிளை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். நம்ம தான் அஷ்யூம் பண்ண போகிறோம். ஸோ எந்த வேல்யூ வேணாலும் அஷ்யூம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 0.1 ரேடியன் பர் செகண்ட்னு எடுத்திருக்கேன், ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 100 ரேடியன் பர் செகண்ட்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. மேடம் இது எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ என்னோடய கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன வந்தது, 2 வந்தது. அப்போது ஃபஸ்ட்டு கார்னர் ஃப்ரீக்வன்சி வேல்யூவை விட குறைவான வேல்யூ தான் எடுக்கணும் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி எனக்கு என்ன வந்தது, 20 வந்தது. அப்போ 20 விட அதிகமான வேல்யூ தான் நான் என்ன பண்ணணும், ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு எடுக்கணும். மேடம் 20 இருக்கிறப்போ நம்ம வந்து 30 எடுக்கக்கூடாதா, இல்லை 40 எடுக்கக்கூடாதா, 50 எடுக்கக்கூடாதா, ஏன் நீங்கள் 100 எடுத்திருக்கீங்கன்னா என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஈவன் 100க்கு பதிலாக 50 கூட எடுக்கலாம், இல்லை 40 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. நம்மளோட அசம்ஷன் தான். நான் வந்து இங்கே ωh = 100ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்து நான் இப்போ என்ன பண்ணணும், மேக்னிடியூடோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ω = ωLன்னு அஷ்யூம் பண்ணிவிட்டு ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட். ஸோ A = 20 log of ஃபஸ்ட்டு டேர்ம் 2/ω jω. மேக்னிடியூடுங்கிறதுனால ஒமேகாங்கிற இடத்துல ωLோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னா 2/0.1 போடுங்க. இது என்ன வேல்யூ வருதோ அதுக்கு லாக் எடுங்க. லாக் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் 20ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ 26.02 dBன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி அட் ω = ωc1, அப்போ ஆம்ப்ளிடியூட் A = 20 log of 2/jω. இந்த ஒமேகாங்கிற இடத்துல ωc1ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 dB. ஏன்னா 2/2 வந்து நமக்கு என்ன ஆயிரும், 1ன்னு ஆயிரும். அப்போ log 1க்கு வேல்யூ வந்து 0 into anything 0ன்னு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட் ωc = ωc2, A = எப்போவுமே நம்ம வந்து மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2 டைம் வரும். அடுத்தது என்ன ஆகும்னா இந்த ஃபார்முலா வரும், இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ A = ஸ்லோப் ஃப்ரம் ωc1 to ωc2 into log of ωc2/ωc1 ப்ளஸ் ஆம்ப்ளிடியூட் வேல்யூ, ப்ரீவியஸாக என்ன ஆம்ப்ளிடியூட் வந்ததோ அந்த ஆம்ப்ளிடியூட் எடுத்து போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்லோப்போட வேல்யூ நமக்கு சேஞ்ச் இன் ஸ்லோப் என்ன வந்தது, -40. அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்ன இருக்குது, -40ன்னு இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த -40 into ωc2ஓட வேல்யூ 20, ωc1ஓட வேல்யூ 2. ஸோ ப்ரீவியஸாக நமக்கு என்ன ஆம்ப்ளிடியூட் வேல்யூ வந்தது, 0 வந்தது. ஸோ இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் = -40 dBன்னு வந்துருச்சு. அதே மாதிரி அட் ωc = ωh, இங்கே வந்து ஆம்ப்ளிடியூட் = ஸ்லோப் ஃப்ரம் ωc2 to ωh into log of ωh/ωc2 ப்ளஸ் ப்ரீவியஸ் ஆம்ப்ளிடியூட் வேல்யூ. ஸோ ஸ்லோப் சேஞ்ச் வந்து -60 log of ωhஓட வேல்யூ நம்ம எடுத்துருக்கிறது வந்து 100/20. ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன ஆம்ப்ளிடியூட் வந்தது, -14 வந்தது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ -82 dBன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ωc = ωL, ωc = ωc1, ωc = ωc2, ωc = ωhக்கு என்ன மேக்னிடியூட் வேல்யூ வந்தது அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்.
சரிங்களா? இப்போ மேக்னிடியூட் பிளாட்டுக்கு வேண்டிய நெசசரி டேட்டாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது நான் என்ன பண்ணணும், ஃபேஸ் பிளாட். ஸோ இப்போ ஃபேஸ் பிளாட்டுக்கு நான் ஃபேஸ் ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஃபேஸ் ஆங்கிளை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டுங்களா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் டினாமினேட்டர் டேர்ம், நியூமரேட்டரில் நமக்கு எந்த ஜே டேர்மும் இல்லை, அதனால் விட்டுருங்க. ஸோ டினாமினேட்டர் டேர்மில் ஜே ஒமேகா இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் ஜே ஒமேகா இருக்குது அப்படின்னா 90 டிகிரி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. ஸோ இங்கே பிங்கிறது 0.5 ஒமேகா, ஏங்கிறது 1. ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 0.5 இன்ட்டு ஒமேகா. அதே மாதிரி இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் 0.05 இன்ட்டு ஒமேகா. ஸோ இது எல்லாமே டினாமினேட்டர் இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை நான் வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு மைனஸ் ஆயிரும். ஸோ அதனால் -90 டிகிரி மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0.5 இன்ட்டு ஒமேகா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0.05 ஒமேகான்னு போட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு இந்த ஒமேகாவோட வேல்யூவை டிஃப்ரெண்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. நான் இந்த டேர்ம் தனியாக எடுத்திருக்கேன், இந்த டேர்ம் தனியாக எடுத்திருக்கேன், ஒமேகாவோட வேல்யூ எடுத்திருக்கேன். இதுவும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரேண்டமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒமேகாவோட வேல்யூ வந்து லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 0.1 எடுத்ததுனால ஃபஸ்ட்டு 0.1 எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ஃப்ரீக்வன்சி எனக்கு 2. ஸோ அதுக்கு இடையில் ஒரு வேல்யூ 1 எடுத்துக்கிட்டேன். அடுத்த கார்னர் ஃப்ரீக்வன்சி எனக்கு 20. ஸோ 20க்கு இடையில் 10 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஒமேகா ஹெச் என்னன்னு எடுத்தேன், 100ன்னு எடுத்தேன். ஸோ அதனால் இன் பிட்வீன் நான் வந்து 15 எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்மளோட செலெக்ஷன் தான், நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, கார்னர் ஃப்ரீக்வன்சி வர மாதிரி இந்த ஒமேகாவோட வேல்யூவை எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துக்கிட்டு இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 0.5 இன்ட்டு ஒமேகா என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிங்க ஃபார் டிஃப்ரெண்ட் ஒமேகா. அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் 0.05 ஒமேகா என்ன வருதுன்னு கண்டுபிடிங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ பையங்கிறது -90 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0.5 ஒமேகா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0.05 ஒமேகா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஏன்னா எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மைனஸில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக மைனஸ் போலாரிட்டி போட்டுருங்க. ஸோ 0.1க்கு -93.14, 1க்கு -119.42, 2க்கு வந்து -140.71, 10க்கு வந்து -195.25, 20க்கு வந்து -219.28, 15க்கு வந்து -245.89, 100க்கு வந்து -257.54ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ போட் பிளாட் அப்படின்னா மேக்னிடியூட் பிளாட்டும் இருக்கணும், ஃபேஸ் பிளாட்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட செமிலாக் ஷீட்டை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ செமிலாக் ஷீட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒமேகா எல் வந்து நான் 0.1ன்னு எடுத்ததுனால நான் இதை என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 0.1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ இது 0.1 அப்படின்னா இது 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6. அப்போ இது 0.9, 0.9க்கு அப்புறம் 1. ஸோ 1 அப்படின்னா இது 2, 3, 4, 5, 6 அப்படியே வரும். இது 10ன்னு வரும். இது 10 அப்படின்னா 20, 30, 40, 50 அப்படி வரும், 100 வரும். அடுத்து 200, 300, 400 அப்படின்னு 1000 வரும். ஸோ இது வந்து ஒமேகா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன் பர் செகண்ட். ஸோ இந்த ஆக்சஸை மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒய் ஆக்சஸ் மார்க் பண்ணணும்ல, அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னோட மேக்னிடியூடை நான் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணேன். எனக்கு என்ன வேல்யூ வருது பாருங்கள், 26, 0, -40. அடுத்து லாஸ்ட்டாக எனக்கு என்ன வருது, -82ன்னு வருது அப்ராக்சிமேட்டாக. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதை 0ன்னு எடுத்திருக்கேன். இந்த டார்க் லைன் இருக்கும் பாருங்கள், இது 0. ஸோ இது 40, இது 80. அதே மாதிரி -40, -80, -120ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் இதை 0ன்னு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் எனக்கு 0. ஓகேவா? இந்த பாயிண்ட் எனக்கு 40. அப்போ இடையில இருக்கிறது வந்து ஈச் டிவிஷனே நமக்கு எவ்வளோ அப்படின்னா 4ன்னு வரும். ஸோ இது 0 அப்படின்னா இது 4, 8, 12, 16,
20, 24, 28, 32, 36, 40. அப்போ ஈச் டிவிஷன் எவ்வளோ அப்படின்னு சொன்னீங்கன்னா 4. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்னிடியூட் பிளாட்டை போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வந்தது, ஒமேகா எல் இஸ் ஈக்குவல் டு 0.1ன்னு எடுக்கிறப்போ எனக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு பாருங்கள், ஆம்ப்ளிடியூடு 26.02. அதை 02 மார்க் பண்ண கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 26ன்னு அப்படி எடுத்திருக்கோம் அப்ராக்சிமேட்டாக. இப்போ பாருங்கள், இது 0.1. சரிங்களா? ஸோ இங்கே வந்து 26 நான் எடுத்திருக்கேன். இது 0, கரெக்டுங்களா? இது 0, 4, 8, 12, 16, 20, 24 இன் பிட்வீன் நான் எடுத்ததுனால இது 26. அப்போ இந்த 26 என்ன ஒமேகா வேல்யூக்கு, 0.1 ஒமேகா வேல்யூக்கு. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா C1. ஸோ ஒமேகாவோட வேல்யூ என்ன, 2. ஸோ 2க்கு நமக்கு எவ்வளோ வந்தது, 0ன்னு வந்தது. ஸோ இது 1 அப்படின்னா இது என்னது, 2. ஸோ அப்போ 2க்கு எனக்கு என்ன டிபி, 0 டிபி. இது 0 டிபி லைனு. சரிங்களா? இது வந்து 0, இங்கே 0 டிபி, ஒமேகா வந்து 2. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா C2. ஒமேகா C2ஓட வேல்யூ என்ன, 20. ஸோ 20க்கு நமக்கு மேக்னிடியூட் என்ன வந்தது, -14 வந்தது. அப்போ 20 அப்படின்னா இது 10, அப்போ இது 20. ஸோ அப்போ 20க்கு நமக்கு எவ்வளோ வருது, -40. ஓகேங்களா? ஸோ இது வந்து -40. ஓகேவா? ஸோ 20 -40க்கு மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி அடுத்த 100க்கு எனக்கு என்ன வந்தது, அப்ராக்சிமேட்டாக 82ன்னு வந்தது. ஸோ அப்போ இது வந்து இது 80, இது 84. அப்போ 84னால் நமக்கு சென்டரில் வரும். ஸோ இங்கே சென்டரில் வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து -82. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மேக்னிடியூட் பிளாட்டை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுறப்போ ஸ்கேல் வச்சு தான் போடணும். சரிங்களா? இந்த 2 பாயிண்ட்ஸை கரெக்டாக ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஸ்லோப் எழுதணும்ல. இந்த ஸ்லோப் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இங்கே என்ன வந்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுக்கணும், -20 டிபி. அடுத்து என்ன வந்தது, -40 டிபி. அடுத்தது என்ன வந்தது, -60 டிபி. ஸோ அதை தான் நான் கொண்டு வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது -20, இது -40, இங்கிட்டிருந்து இங்கே வரைக்கும் -40, இங்கிட்டிருந்து இங்கிட்டு வரைக்கும் நமக்கு -60. ஸோ இந்த பிளாட் தான் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா மேக்னிடியூட் பிளாட். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ ஃபேஸ் பிளாட்லேயும் டிஃப்ரெண்ட் ஒமேகாவோட வேல்யூக்கு பை என்ன வந்ததுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 0 டிபி லைனை நான் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன். ரெஃபரன்ஸாக எடுத்து 19 எடுத்துட்டேன். அடுத்தது 130. ஸோ வேரியேஷன் வந்து 40 எடுத்திருக்கேன். 90, 130, 170, 210, 250, 219 எடுத்துட்டேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டிவிஷன் வந்து 4. ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு இதுக்கு மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி தான் மற்றது எல்லாமே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0.1. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0.1ங்கிறப்ப எனக்கு என்ன வந்திருக்கு, -93.14ன்னு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நான் அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருப்பேன். ஸோ 93. ஸோ அப்போ ஒமேகாவோட வேல்யூ 0.1. ஸோ அப்போ 0.1ங்கிறப்போ எனக்கு இங்கே வந்து பாருங்கள், ஸோ இங்கே என்ன இருக்குது, எனக்கு 90 இருக்குங்களா? அப்போ 93 அப்படின்னா ஸோ அப்ராக்சிமேட்டடாக இங்கே வரும். சரிங்களா? ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து 90 லைனு. அப்போ இங்கே வச்சுருக்கேன் டாட். இது 93 டிகிரிஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் அடுத்த லாஸ்ட்டாக வந்து நான் 100 எடுத்துக்கிறேன் பாருங்கள். 100க்கு -257.54. நான் இங்கே எது வேணாலும் எடுத்து மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ 100க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது 250. அப்போ 254, 258. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், 257ங்கிறதுனால 8க்கு கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன். அப்போது 100க்கு 257. ஸோ இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரஃப்பாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதை ரஃப்பாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் பென்சிலில். ஓகே. ஸோ இது போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்கணும். அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 180 டிகிரி இங்கே எடுத்துக்கணும். இந்த 180 லைன் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த 180 லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இது என்னாகும் அப்படின்னா ஒரு ஃபேஸ் பிளாட்டில் கட் ஆகும். ஓகேவா? ஸோ கட் ஆகும். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நான் என்ன பண்ணுறேன், அப்படி மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இது மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 0 டிபி லைனோட கட் பண்ண, இல்லைனா இப்படி எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும்.
ஸோ 0 dB லைன் எடுத்துக்கோங்க. ஸோ 0 dB லைனை கொண்டு வந்து இதில் கட் பண்ணுங்கள் ஃபேஸ் பிளாட்டில் கட் பண்ணிங்கன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன ஆங்கிள் வருதுன்னு பாருங்கள். அது πGC. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இந்த குழப்பிக்க வேண்டாம். மேக்னிடியூட் பிளாட் எடுத்துக்கோங்க. மேக்னிடியூட் பிளாட்டில் அந்த 0 dB லைனை எப்போ இந்த மேக்னிடியூட் பிளாட்டு கிராஸ் பண்ணுதோன்னு பாருங்கள். அதை கொண்டு வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வரப்போ ஃபேஸ் பிளாட்டில் கட் பண்ணும். இது பாருங்கள், இது 0 dB லைன், இது மேக்னிடியூட் பிளாட். இந்த 0 dB லைனை கொண்டு வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே கொண்டு வாங்க. இதை ஃபேஸ் பிளாட்டில் இந்த இடத்துல கட் பண்ணும். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற πGC என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ அப்போ πGC எவ்வளோ வருது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 140 வருது. அப்போ ஃபேஸ் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் πGC. ஸோ 5GC நமக்கு வந்து -140 வரதுனால ஸோ ஃபேஸ் மார்ஜின் நமக்கு எவ்வளோ டிகிரி வருது? 40 டிகிரி. 180லேருந்து 140 போச்சு அப்படின்னா 40 டிகிரின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கெயின் மார்ஜின் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கெயின் மார்ஜினுக்கு தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன், 180 டிகிரி லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. அது ஃபேஸ் பிளாட்டை கட் பண்ணும். இந்த ஃபேஸ் பிளாட்டை கட் பண்ணுற இந்த பாயிண்ட்லேருந்து மறுபடியும் அப்படியே மேலே கொண்டு போங்க. ஸோ மேலே கொண்டு போகிறப்ப இந்த பாயிண்டில் கட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிச்சிட்டுமா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கெயின் மார்ஜினை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கெயின் மார்ஜினை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 0 dB லைன் எடுத்துக்கோங்க. இது 0 dB லைனு. ஸோ இதை நம்ம 180 டிகிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு மேக்னிடியூட் பிளாட்டில் கட் பண்ணுறப்போ இந்த பாயிண்டில் கட் ஆகுது. அப்போ இங்கிட்டிருந்து இங்கிட்ட எவ்வளோ dBன்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து இங்கே எவ்வளோ dB வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா 20 dBன்னு வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் மார்ஜின். அப்போ கெயின் மார்ஜினை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 180 டிகிரி அந்த இதிலேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வரப்போ உங்களுக்கு ஃபேஸ் பிளாட்டில் கட் பண்ணும். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போகிறப்ப மேக்னிடியூட் பிளாட்டில் கட் பண்ணும். சரியா? அப்போ 0 dB லைனுக்கும் அது எங்கே கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள அந்த dB என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுதான் உங்களோட கெயின் மார்ஜின். இப்போ ஃபேஸ் மார்ஜின் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா மேக்னிடியூட் பிளாட் வந்து நமக்கு 0 dB லைனில் கட் ஆகும். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் பிளாட்டில் கட் பண்ணும். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஆங்கிள் வந்து πGC. அப்போ ஃபேஸ் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் πGC போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் மார்ஜினோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பிளாட்டு போடுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா எந்த தப்பும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.